கைஸ் நம்ம இப்ப எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கோம். அதான் சரி குளிப்போம்னு சொல்லிட்டு வரோம். எல்லாருமே மாசத்துல ஒருக்கா தான் குளிப்போம். இன்னும் நல்லா பிளான் இல்ல அவன் வருஷத்துக்கு ஒரு நாள் குளிப்பான். என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. நேச்சை குளிச்ச எண்ணெய் கூட எனக்கு தலையில இப்போ வர இருக்கும். பேம்பல முடி செம்பட்ட அடிச்சிருக்கும். மரத்துல இருந்து இந்த தேங்காய் கிடைச்சி, இந்த தேங்காய் ஒரு ஞான பழம் உண்டு. இந்த பழத்துல இருந்து கிரிஞ்சா இல்லையால ஒரு லென்தா பேசிட்டே போறான். முடிப்பான்னு பார்த்தா ஒரு நாளும் முடியாது. பேசிட்டே இருக்கான்டா. நம்ம நடந்து ரொம்ப பத்து குளத்துக்கு போவோம். வாழை கடை எடுத்துட்டு வந்து காக்கா எடுத்துட்டு வந்து கொட்டையை கீழே போட்டு அதுல இருந்து அந்த தழுத்த மரத்துல உள்ள தேங்காய். இந்த செடி இருக்க இடத்துல எல்லாம் யானை வரம் சொல்லுவாங்க. எலும்பு சிறுத்தைகள் காய்ஸ் இதுதான் சக்கை பாத்துடுங்க. எங்க ஊர்ல இததான் சக்கைன்னு சொல்லுவாங்க. இத வெளியே எப்படி சொல்லுவாங்கன்னா தமிழ்ல பலாப்பழம் சொல்லுவாங்க. ஆனா இது எங்க ஊர்ல சக்கை ஆகும். இந்த சக்கைக்கு பேரு தான் வறுக்க சக்கை. பச்சையா இருக்கச்சுல சக்கை பூஞ்சி பொரிச்சு தின்னுவோம். பொரிச்சு தின்னா அடி பொலி டேஸ்டா இருக்கும். பழுத்தா பழுத்து தின்னுவோம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். இதுலதான் மச்சவரு நம்ம ஒரு முனிவரு கரெக்டா இந்த இடத்துல இருந்து தியானம் பண்ணுவார். முன்னாடி வீடு இருந்துட்டு தியானம் பண்ணுவாரு. தலையில இருந்து தேங்காய் கீழே விடாம வச்சிருப்பாரு. சன்லைட் அங்க இருந்து அடிக்கும். ஓ ஐயோ நெக்ஸ்ட் அவர் என்ன செய்வாருன்னா தியானம் பண்ணோன்னா அவருக்கு பசி வரும். நல்லா தியானம் பண்ணோன்னா அவருக்கு நல்ல பசி வந்தோன்னா என்ன செய்வாருன்னா இடி நேரம் நடப்பாரு. முனிவரு தியானம் பண்ணிட்டு வந்து பசிக்குன்னா இதான் சாப்பிடுவாரு. இதை பிடுங்கி. ஆனா இது பச்சையா இருக்கு, அதனால நம்மளால தின்ன முடியாது. பழுக்கட்டு ஒரு 5 நாள் வந்தோன்னா நான் ஆட்டையை போட்டு தின்றுலாம். இதுல இருந்து நாங்க கேம்ல அடி சீசாலாம் விளையாடுவோம். டான்ஸ் ஆடி எல்லாம் மரம் எங்க வீட்டுக்கிட்ட எல்லாம் பார்த்து எல்லாம் இப்படி உடஞ்சிருக்கோம். அப்போ உடஞ்சிருக்கச்சுல அப்படி ஜம்முன்னு சீசா போல மேல அப்படி தூக்கி பலார் டான்ஸ் ஆடலாம். இப்படி உனக்கு என்னப்பா நீ பைத்தியம். பக்கத்துல ஒரு குளம் இருக்கா, அங்க போய் மீன் மீன் தானே. ஆனா மீன் பிடிக்க தூண்டில் இல்லையே. நீ இருக்கல நானா கை வச்சா நம்மகிட்ட தார வைக்க தாரத்தாச்சு நம்ம பிடிக்கலாம். கைய வச்சு மீன் பிடிச்சா ஒரு நம்ம இவ்வளவு கிடந்து பிடிக்க வேண்டாமா? எவ்வளவு நேரம் உள்ள முங்கி கிடந்து மீன் கூட டிராவல் பண்ணி மீனை பிடிக்கணும். முங்கி கிடக்குதா எவ்வளவு நேரம்? மீன் எவ்வளவு நேரம் கிடக்கா? கணக்கா மீன் கிடக்கு, நீ கிடக்க மாட்டியா? நான் கிடப்பேன். பாப்பா யார் நிறைய நேரம் யாரு பாப்பமா யார் நிறைய நேரம் குளத்துல முங்கி கிடைக்கும் பாப்பா. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசு அடிச்சு கைஸ் வாங்க கைஸ். தம்பி இவன் எனக்கு தம்பியாகும். நானும் ரவுடியா. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. அதே அவன் சொல்லிதான் தெரியுது. என்ன எப்படி தெரியுமா? சூர்யா படத்துல அந்த படம் அவ்வளவுதான் அவனுக்கு அறிவு. 7ஆம் அறிவு. அவ்வளவுதான் அறிவு அவனுக்கு. 7ஆம் அறிவு. அப்போ என்னன்னா இவ்வளவு நேரம்ல பாப்பமா யார் நிறைய நேரம் நிக்கானு. நீ எவ்வளவு நேரம் இப்ப குடிக்கிறோம்? சரி 1 நிமிஷம் சரி 1.5 நிமிஷம் சரியா பாப்பமா. நம்ம இவ்வளவு பேர்ல யாரு 1.5 நிமிஷம் 90 செகண்ட் யாரு குளத்துல நிக்காவளோ பாப்பமா. யாருனாலும் சேலஞ்சில வின்னாவாட்டி நம்ம என்ன இந்த குண்டு இருக்குல்ல என்ன இருக்குல்ல இந்த தண்ணிக்குள்ள 5 வாட்டி முங்கி இருக்கு. ஏடி ஓவர் கான்பிடன்ஸ் உடம்புக்கு ஆகாது மகனே. நான் அசால்ட்டா பண்ணிடுவேன். இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை. இப்ப தள்ளி விட்டா நான் ஒருக்கா முங்கி எலும்புன போல வரும். குளத்தை கண்டுபிடிச்சிட்டே. நாங்க ஜெயிச்சிட்டோம்.
அண்ணா இருக்கு. நான் தான் மேப். நான் போன ஜென்மத்துல இந்த குளத்துல இதே இடத்துலதான் நான் தியானம் பண்ணிட்டு இருப்பேன். பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. இதே போலதான் இந்த குளத்துலதான் தியானம் பண்ணிட்டு இருப்பேன். இந்த குளத்துல மத்த சுறாமீன் எல்லாம் உண்டு. முதல்ல ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுமோன்னு வேற பயமா இருக்கு. இந்த சேலஞ்சு வரக்குள்ள நல்லா ஓடி கஷ்டப்பட்டு இப்பயே மூச்செல்லாம் நின்று போச்சு. இனி எப்படிதான் இந்த 1.5 நிமிஷம் நிக்கணும்னு பிளானு. எப்படியா கஷ்டப்பட்டா அது நின்றுவேன். கஷ்டப்பட்டா தான் நல்ல இஷ்டப்பட்ட வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு எங்க தாத்தா போதி தர்மர் சொல்லியிருக்காரு. பாத்துறீங்க, தாத்தா பழைய காலத்துல இதுலதான் தவம் இருந்தாருன்னு நிறைய பேர் சொல்லியாவ. அதனாலதான் இந்த குளத்தை எப்படி எல்லாம் என்னால கஷ்டப்பட்டு தேடி வந்து கண்டுபிடிச்சேன். தாத்தா மீன்ஸ் தாத்தாக்கு அப்பா, கொள்ளு தாத்தா. பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். எங்க தாத்தா இப்பதான் செத்தாரு. போதி தர்மர் நான் பறக்க ஒரு 10 வருஷம் 20 வருஷம் முன்னாடி செத்துட்டாவ. அதனாலதான் கொள்ளு தாத்தா. அப்படியே ஸ்பாட் எங்க தாத்தா வச்சுதான் அந்த படமே வந்து 7 காப்பிரைட் கிளைம் பண்ண போறேன். பாத்துடுங்க, எங்க தாத்தா வச்சு இந்த படமாக்கும். எனக்கே இப்பதான் அந்த படத்தையே நான் நேரத்துக்கும் இந்த இடத்துல தான் பார்த்தேன். எங்க தாத்தா இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஸோ இதுல யாரு ஃபர்ஸ்ட் முங்க போறா, யார் லாஸ்ட் முங்க போறான்னு தேர்ந்தெடுக்க நேரம் வந்துட்டு என்னன்னு நல்லா யோசிச்சு பார்த்தோன்னா ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் வந்து எப்படின்னா, யார் ஒரு கல் எடுத்து இந்த குளத்துல லாங்கில போடணும். யார் லாங்கில போடியாவளோ அவிய லாஸ்ட், யாரு கொஞ்சம் ஷார்ட்ல போடியாவளோ அவிய ஃபர்ஸ்ட். அந்த மாதிரி டிஸ்டன்ஸா இங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். ஸோ இதுல ஒரு பாம்பு மஞ்சள் ஏதோ ஒரு பிடிச்சு வச்சு தின்னுட்டு இருக்கு. எல்லாரும் நல்ல பயமா இருக்கு. அதான் மரத்துல இந்த இடத்துல அங்க பாம்பு வந்துட்டு பாத்துடுங்க. அதனால ரொம்ப பயமா இருக்கு. எப்படி பாம்புனா சரியான பாம்பு அங்க இருக்குல்ல, நான் அங்க கிடப்பேன். 1 கிலோமீட்டர் தள்ளி தான் கிடப்பேன். அதனால இந்த இடத்துல கேன்சல் ஆயிட்டு குளத்துக்கு அடுத்த கரைக்கு வேற ஏதாவது கரைக்கு போவோம். இல்லது வேற ஏதாவது கரைக்கு போவோம். இல்லது வாடையில இப்படி முங்கிட்டு நம்ம சேலஞ்சு இது பண்ணலாம். காலையில 6 மணிக்கு ஓட ஆரம்பிச்சது சாயங்காலம் 6 மணி ஆகி ஓட்ட நிக்கலையே. பாம்பு இருந்து போச்சு பாத்தீங்க. அதனால அந்த குளத்துல ரொம்ப பயம். எல்லாரும் பயந்து ஒரு மாதிரி பாருங்க, மூஞ்சே கண்ணே கலங்கிட்டு அந்த மாதிரி ஒரு பாம்பு, பெரிய பாம்பு பார்த்துட்டோம். 1 கிலோமீட்டர் தள்ளி ஒரு குளம் இருந்து. அதனால அந்த குளத்துக்கு நாங்க இந்த குளத்துக்கு வந்துட்டோம். இந்த குளத்தை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸ்டார்ட் பண்ணதுக்கு இப்ப ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படியும் எல்லாருக்கும் யாரெல்லாம் வச்சு வரா வாமா மின்னல் ரெடியா எல்லாம் சுத்தி அக்கோ பிக்கோ அமராபி பாம்பே வந்தா அச்சோ ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்போ பிக்கோ வந்தா வெள்ளி பாம்பே வந்தா சிச்சோ பொத்து காத்து வா நீ லாஸ்ட் பஸ் அவன் ரன்னிங் எல்லாம் போறான். அவன் நல்லா பிரீத்திங் பண்ணுவான்னு நினைக்கிறேன். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? நம்ம பிரமோத்தன் தான் 90 செகண்ட் நிக்கணும். சரி என்ன ரெடியா பொழிச்சிடறேன். 3 2 1 ஸ்டார்ட். நல்ல தாவி டீசல் அடிக்காரு அவரு. மனசுக்குள்ள இப்ப ஏகப்பட்ட கிட்ட 2 தம்பி வேற இருக்காவ. பிடிச்சு வர்றோம் 40 செகண்ட் தான் நம்ம பிரமோத்தனே நின்றுருக்கான். அது என்னது 50 செகண்ட் நிக்கல. 50 செகண்ட் நான் பாதி அளவு தான் நிக்கல. இஞ்சி கேட்கனால இந்த ஒரு சான்ஸ் கொடுக்கணும் பாக்கேன். பிரமோத்தனா ரெடியா? 3 2 1 ஸ்டார்ட்.
முடிஞ்சிருக்கல. ஆமா முடிஞ்சு வரோம் 25 செகண்ட் நின்று தெரியல அவ்வளவு சான்ஸ் முடிஞ்சு 40 செகண்ட் பிரமோத்தனே ஃபைனலா 40 செகண்ட். இனி அவனை யாரு கம்ப்ளீட் பண்ண போறான்னு பாவம். செகண்ட் யாரு? செகண்ட் அருண். சரி சரி, இவனை நல்லா வாய்ச்சி விடால் விடுவான், பாப்போம் எவ்வளவு நேரம் நிக்கான்னு. 3 2 1 ஸ்டார்ட். ஒரு நிமிஷம் கரெக்டா கம்ப்ளீட் பண்ணிட்டான். இனி இதை யாரு வின்னாவேன்னு பார்ப்போம். அடுத்த போட்டியாளர் தான் ஒரு பெரிய ஆளாகும். நீ தானே இதுக்கெல்லாம் கமெண்ட்ரி கொடுக்கணும் எனக்கு. யார் வந்திருக்காங்க? எங்க தாத்தா போதி தர்மரை நினைச்சு நான் முங்க போறேன். உள்ள போதி தர்மம் எங்க தாத்தா நான் பார்க்கலான்னு பாக்கேன். எப்படியும் போய் முங்குனா எப்படி யமலோகத்துலதான் போய் பார்ப்பேன் எங்க தாத்தாய. அதனால இன்னொரு ஆனந்தம் போதி தர்மர் நமக்கு 3 2 1. கிடையாதுண்ணா. ஏன் தெரியுமா இப்பதான் ஞாபகம் வந்து நான் பேசி நிறைய மூச்சு காலாச்சு மூஞ்சில அடிச்சிருக்கேன். சரி அப்ப எல்லாரும் முடிஞ்சு நீ ஒரு நிமிஷம் நின்றுட்டா. இது எனக்கு டாப்பு போடலாமா? ஒரு மினிட். 3 2 1. அபிலாஷே செத்துட்டான்டா. இப்போதான் என்னாச்சுன்னா தாத்தா எங்க தாத்தா கீழே வரல. கொண்டு போய் அதுக்குள்ள முக்கணும். ஃபர்ஸ்ட் நிறைய நேரம் பேசிட்டே இருந்தனால நல்லா மூச்சு விட்டுட்டு அதனால நான் சேலஞ்ச் தம்பி போங்க. ரெடியா? 3 2 1 ஸ்டார்ட். தம்பி பாக்க பாடி பில்டர் பல்கா இருக்காவே. ஒரு 120 செகண்ட் பாடி பில்டர். நாற்பத்தி செகண்ட். ஐயோ நான் யாரும் பார்த்தா மெசேஜ் ஆஃப் தி ஸ்டோரி என்னன்னா இவனை கொண்டு போய் முக்கணும். அடுத்தவங்க இருக்கான். லாஸ்ட் நம்மளோட லாஸ்ட் போட்டியாளர் வரப்போகிறார். இவராது நம்ம குமார் கம்ப்ளீட் பண்ணுவாரான்னு பார்ப்போம். பிரவீன் கம். போதி தர்மர் நமக குளிரட்டு. அதான் சொன்னேன் இல்ல வரத்துல குளிருக்கு தான் நம்ம வந்தோம். சரி ஸ்டார்ட்.
போட்டியெல்லாம் ரவுட்டு 15 செகண்ட் உள்ளதுல என்ன விட லோயஸ்ட் ஸ்கோர். அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. முடிஞ்சு. இப்ப இந்த போட்டியில அந்த 90 செகண்ட் யாரும் கம்ப்ளீட் பண்ணல. அருண் தான் ஃபர்ஸ்ட் 60 செகண்ட் எடுத்திருக்கான் போட்டியில. அவன் தான் வின்னு. என்னால 30 செகண்ட் நிற்க முடியுது. சரி, இதே உங்களால 90 செகண்ட் நிற்க முடியாதுன்னா கமெண்ட்ல போடுங்க. 90 செகண்ட் நின்று ஒரு வீடியோ எடுத்து அங்க ஒருத்தன் 15 செகண்ட் மூச்செல்லாம் தள்ளியாச்சு.